இப்போ இந்த மாதிரி நீங்கள் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் எம்பிஏ ப்ரோக்ராமில் படிக்கிறனால தான் 100% உங்களுக்கு எங்களால் பிளேஸ்மெண்ட் அஷூரன்ஸ் கொடுக்க முடியுது. ஏன்னா சிலபஸும் இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் ப்ளஸ் த ப்ரோக்ராம் ஆல்சோ ஹேஸ் லிட்டில் ஃப்ளெக்சிபிலிட்டி. நாங்கள் எம்பிஏவோட பிஜிடிஎம்மும் சேர்த்து ஆஃபர் பண்ண முடியுது. ஏன்னா இந்த ப்ரோக்ராமோடைய மெயின் எய்மே ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் பிளேஸ்மெண்ட். இப்போ நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் போனீங்கன்னா இல்லை இன்ஜினியரிங் காலேஜில் போனீங்கன்னா எம்பிஏ மட்டும் இருக்கும். There are certain standalone business schools which will offer 2-year postgraduate diploma in management. நாங்க எப்படி பண்ணிருக்கோம் அப்படின்னா we are offering as a MBA simultaneously 1-year postgraduate diploma in management. ஓகேங்களா? ஸோ என்ன ஆகும்னா MBA will be theory and PGDM will be ஏனால பெரிய லெவல்ல வேலை போயிடுச்சு MBA ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு கேட்டா I don't agree with it. ஃபுல்லி டெக்னிக்கல் பேஸ்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூஆர் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆர் ப்ரோக்ராமர் கோடிங் இந்த மாதிரி இருந்தவங்களுக்கு ஏஏ ஒரு பெரிய அடியை கொடுத்துருக்கு. ஆனால் எம்பிஏங்கிறது என்னதுமா, என்ன நடந்தாலும் வேலை வாய்ப்பு 100% இருக்குமான்னு கேட்டால் பர்சனலி ஐ ஃபீல் எம்பிஏக்குரிய அந்த மதிப்பு இருக்கும். ஏஎம் பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு அஃபோர்டபுளான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் அவங்களோட ட்ரீம் ஆஃப் எம்பிஏ ஷுட் கம் ட்ரூ வித் அ பிளேஸ்மெண்ட். இதுதான் எங்களோட மோட்டோ. என்னுடைய செகண்ட் இயரோட ஃபீஸை உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் ஸ்டைஃபண்டோட வாங்கினதுக்கப்புறம் கட்டுங்கன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க உங்களுக்கு கொடுக்குறது பேர் கேரண்டி. 200 பேர் படிக்கிறான், 50 பேருக்கு இன்டர்ன்ஷிப் கிடைச்சிது, 80 பேருக்கு வேலை கிடைக்கிறதுங்கிறது வேற. 100 பேர் படிக்கிறான், 100 பேருக்கும் இன்டர்ன்ஷிப் கிடைக்குது, 100 பேருக்கும் வேலை கிடைக்குதுங்கிறது. ரெஃப்ளெக்ட் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஏஎம்பி ஸ்கூல்ல இருக்கோம். நம்ம கூட டாக்டர் டிடி ரோஷினி மேம் இருக்காங்க. அவங்க கிட்ட பிசினஸ் ஸ்கூல் பத்தியும் எம்பிஏ பத்தியும் பேசுறதுக்கு நமக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. நம்மளோட கேரக்டர் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டடா இருக்கிறது அப்படின்னா நீங்க என்ன மாதிரியான ட்ரைனிங்ஸ்லாம் கொடுத்து ஆர் என்ன மாதிரியான சில சேஞ்சஸ்லாம் அவங்க கிட்ட பண்ணி அவங்களை எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாத்துறது ஆர் தேவைன்ற இடத்துலயாச்சும் அவங்க நினைக்கிறத கன்வே பண்ற அளவுக்கு அவங்க எப்படி மேம் சேஞ்ச் பண்ணுவீங்க? அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க. நிச்சயமாமா. யாருமே 100% இன்ட்ரோவர்ட் கிடையாது. த ஃபியர் ஆஃப் கெட்டிங் ரிஜெக்டட். நான் இன்னைக்கு போய் ஒரு மேடையில் நின்று பேசுகிறேன், எனக்கு நான் ஒருவேளை ஐ ஹாவ் அ ஸ்டேஜ் ஃபியர்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வாயை திறந்தா காற்று தான் வருது. ஐ ஹாவ் அ ஃபியர் ஆஃப் அட்ரஸிங் த குரூப். நாட் எவ்ரிபடி இஸ் அ பப்ளிக் ஸ்பீக்கர், இன்க்ளூடிங் மேபி மீ. நான் படிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா ஐ நெவர் யூஸ் டு ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டீச்சர்ஸ். நம்புவீங்களா? When I was, of course, I was 85% mark holder in my UG. I'm talking about in my undergraduation. Till my undergraduation, I have never opened my mouth in the class. எனக்கு டீச்சர்ஸ் கேட்குற எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் I know the answers, but I had a lot of fear factor. But when I started my PG and I decided I want to become a professor, it's a self change which I brought. நான் ஒரு ப்ரொஃபஸரா மாறணும்ன்றப்ப the very first quality that I should have is definitely a boldness to address the gatherings. அன்னையிலிருந்து நான் பண்ண ஒரு கான்ஷியஸ் டெசிஷன் தான். whenever I have been asked to do some presentations, நான் சொல்றது நான் பிஜி பண்ணது 2000 to 2002ல. okay, my masters in commerce is in the year of 2000 to 2002, which was almost 24 years back. நான் படிச்சு முடிக்கும் போது அன்னைக்கு நான் எடுத்த ஒரு கான்ஷியஸான டெசிஷன். எனக்கு எப்பெல்லாம் ஒரு செமினார் பண்ண சொல்றாங்களோ, ஒரு ப்ரெசன்டேஷன்ஸ், ஏன்னா அப்பெல்லாம் கம்ப்யூட்டர் கிடையாது, OH ஷீட்ஸ்ல தான் நாங்க ப்ரொஜெக்டர்ஸ்ல போய் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுல தான் அந்த இதுல எழுதி பிபிடிஸ் எல்லாம் நாங்க பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் 1 or 2 times when I did my presentation, எங்களுக்கு கைட் பண்றதுக்கு கூட யாரும் கிடையாதுமா. ஒரு ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும்னு தெரியாது. ரைட்? we took the initiative because எனக்கு ஒரு கோல் இருக்கு. என்னோட கோல் என்ன? I want to become a professor. ஒரு நல்ல ப்ரொஃபஸர் எப்படி இருப்பாங்க? should be good in communication, should have a very clear cut idea of conveying the thing. அதுக்குரிய ப்ராக்டிஸ் மேடையாக தான் நான் என்னுடைய பிஜி. I'm a presidentian. Okay. I did my MCom from Presidency College and I was a gold medalist from Presidency College. I was 20 to 25 subjects நான் படிக்கும்போது இருந்ததுல எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே I was a class first. Okay. அங்கே நான் கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்கள் தான். Now when I am as a director and the co-founder of AM Business School இருக்கும்போது நான் எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேனோ அதை தான் நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறேன்.
ஓகே மேம். இப்போ நம்ம ஏஐஎம் பிஸ்னஸ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது மேம், இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு கீழேயும் இல்லாம, அண்ணா யூனிவர்சிட்டில இல்லாம, அழகப்பா யூனிவர்சிட்டி கீழ இருக்கு அப்படின்னும்பொழுது, அத பத்தி சொல்லுங்க மேம். ஏன்னா இப்போ நம்ம எல்லாருக்குமே என்னன்னா, ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி கீழ இருக்குன்னா ஒரு பெரிய இது இருக்கு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னும்பொழுது ஒரு பெரிய ஒரு இப்போ அகைன் இதையும் ஒரு ப்ரைடா பார்க்குறாங்க. பட் எதனால மேம் இது வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி கீழ இருக்கு? வெரி வெரி பியூட்டிஃபுல் கொஸ்டின். அண்ட் நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய இது கூட. அண்ணா யூனிவர்சிட்டில படிச்சா எல்லாருக்கும் வேலை கிடைச்சதுன்னா நாட் டு அஃபண்ட் எனிபடி, எத்தனையோ ஸ்விக்கி டெலிவரி பாய்ஸும் ஓகேங்களா, ஜொமேட்டோவும் ஓலாவும் இன்ஜினியரிங் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் பண்றாங்க. ஒத்துக்கிறீங்களா? எல்லாரும் எந்த யூனிவர்சிட்டி கீழ இருந்து வந்தாங்கம்மா? அண்ணா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் அண்ணா யூனிவர்சிட்டி கீழ இருந்து தான் வந்தவங்க. அப்ப யூனிவர்சிட்டி இஸ் கோயிங் டு டிசைட் திங்ஸ்னா எல்லாருமே இந்நேரம் டாப் கம்பெனிஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கணும். பியூட்டிஃபுல் பாயிண்ட். ரைட்? ஸோ தட் இஸ் நாட் த கேஸ். ஏன் வந்து இந்த ப்ரோக்ராம் அழகப்பா யூனிவர்சிட்டி கீழே வருதுன்னா, திஸ் இஸ் அ இண்டஸ்ட்ரி இன்டகிரேட்டட் எம்பிஏ. உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்லேயே இண்டஸ்ட்ரி இன்டகிரேட்டட் எம்பிஏ தான் வரும். எங்களோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா ஸ்பெசிமன் சர்டிஃபிகேட்ஸே இருக்கும், ப்ரீவியஸ் பேச்சஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? நவ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதுல டாப் ரேங்கிங் யூனிவர்சிட்டியில் அழகப்பா யூனிவர்சிட்டி இருக்குது வித் NAC A++ accreditation. இந்த NAC A++ accreditation இருக்கிறவங்க மட்டும்தான் they can undergo this collaborative programs. ஓகேங்களா? அந்த collaborative programsல தான் ஸ்கில் பேஸ்ட் MBA கொடுக்க முடியும். அன்ஃபார்ச்சுனேட்லி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோடைய NAC accreditation கூட A++ இல்லை. they cannot bring this kind of program. இப்போ இந்த மாதிரி நீங்க இண்டஸ்ட்ரி இன்டகிரேட்டட் MBA ப்ரோக்ராம்ல படிக்கிறனால தான் 100% உங்களுக்கு எங்களால பிளேஸ்மெண்ட் அஷூரன்ஸ் கொடுக்க முடியுது. ஏன்னா சிலபஸும் industry oriented plus the program also has little flexibility. நாங்கள் MBA-ஓட PGDM-உம் சேர்த்து ஆஃபர் பண்ண முடியுது. ஏன்னா இந்த ப்ரோக்ராமோடைய மெயின் எய்மே ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் பிளேஸ்மெண்ட். நவம்பர் ஆர் டிசம்பர் we have a semester exams. Every May right now examination. செகண்ட் இயர் எங்களுடைய MBA ஸ்டூடெண்ட்ஸ் பாதி ஸ்பெஷலைசேஷனுக்கு எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு. ஜூன் செகண்ட் வீக் they'll get their results. இதோட வேற என்னம்மா உங்களுக்கு வேணும்? ஓகே மேம். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, எம்பிஏவும் இங்கே இருக்குது, பிஜிடிஎம்மும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் பிஜிடிஎம்க்கு இப்போ தனியாகவே கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, நம்ம தனியாகவே பிஜிடிஎம் படிக்கலாங்கிற மாதிரியான ப்ராசஸும் போயிட்டுருக்கு இல்லைங்களா? ஸோ அப்படி இல்லாமல் இப்போ நம்ம ரெண்டுமே சேர்ந்து படிக்கிறதுல என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது மேம்? டுவெல் அட்வான்டேஜ்மா. ஓகே. இப்போ நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் போனீங்கன்னா இல்லை இன்ஜினியரிங் காலேஜில் போனீங்கன்னா MBA மட்டும் இருக்கும். ஓகேங்களா? There are standalone business schools. There are certain standalone business schools which will offer 2-year postgraduate diploma in management. நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, we are offering as a MBA simultaneously 1-year postgraduate diploma in management. ஓகேங்களா? ஸோ என்ன ஆகும்னா, MBA will be theory and PGDM will be 100% practical. ஸோ இப்போ HR பற்றினதை ஒரு சப்ஜெக்டாக MBA-ல படிக்கிறீங்க, ஆனால் ப்ராக்டிக்கலாக MBA-ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் either you want to become a payroll specialist or you want to become a talent acquisition specialist or you want to get into a HR generalist, statutory compliances, analyticsல போகணும், HR analytics இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லா விஷயத்தையுமே what we do is that we bring under the postgraduate diploma in management. So the real time working HR from the top companies like TCS, TVS, Wipro, to name a few, Amazon, இதுல இருந்து ஒர்க் பண்ற ரியல் டைம் பீப்புள் தே கம் அண்ட் டீச் த ஸ்டூடெண்ட் ஆக்சுவல் ப்ராசஸ். ஓகே. இப்போ CIL தே கம் அண்ட் டேக் த டேலண்ட் அக்விசிஷன். மஃபாயோடைய பார்ட், ஏர்லியர் மஃபாய் இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய குரூப் தான் CIEL. அதுல இருக்கிற ரியல் டைம் பீப்புள் தே கம் அண்ட் ஹேண்டில் த டேலண்ட் அக்விசிஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ வி ஆல்சோ டீச் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹவு டு யூஸ் த AI. இப்போ நான் அதுவுமே கேட்கணும் அப்படின்ட்டு இருந்தேன் மேம். என்னென்னா ஏஐ உள்ளே வந்துருச்சு, அதனால நிறைய லே ஆஃப்ஸ் நடக்குது அப்படிங்கிறதும், நிறைய பேருக்கு வேலை போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் நம்ம வந்து இப்போது MBA படிச்சுட்டு PGDM படிச்சுட்டு இவ்வளோ குவாலிஃபிகேஷன் வச்சுட்டு நம்ம உள்ளே போனாலும் அது நடக்குமா? அதை பற்றி சொல்லுங்கள் மேம். ஏனால பெரிய லெவலில் வேலை போயிடுச்சு MBA ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு கேட்டால் ஐ டோன்ட் அக்ரி வித் தட். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய செகண்ட் இயரில் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏஐ ஃபுல்லி டெக்னிக்கல் பேஸ்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு இம்பேக்ட் கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூஆர் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆர் ப்ரோக்ராமர், கோடிங், இந்த மாதிரி இருந்தவங்களுக்கு ஏஏ ஒரு பெரிய ஐடியா கொடுத்துருக்கு. ஆனால் MBAங்கிறது என்னதுமா? பீப்புள் அவங்களுடைய இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி ப்ராசஸ்க்கு தேவைப்படுறவங்க. தே ஆர் irreplaceable. ஓகே. பட் நவ் யூ ஹாவ் ஒன் சேலஞ்ச், யூ நீட் டு பி மோர் ஸ்மார்ட்டர்.
Yeah. டேலண்ட் அக்விசிஷன் போகாம இருக்கான்னா இருக்குது. Mm. யூ ஹாவ் ரெக்ரூட்மெண்ட், பட் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் யூ ஷுட் நோ ஹவு டு யூஸ் த ஏஐ. ஃபினான்ஸ், எஸ், யூ ஷுட் நோ ஹவு டு இன்டகிரேட் ப்ராப்பரான ஆரக்கல் எப்படி பண்ணுறதோ, இல்லை அட்வான்ஸ் எக்ஸல் நீங்கள் எப்படி போக போகிறீங்க, இல்லை எஸ்ஏபி, இதெல்லாம் irreplaceable கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்கள் ஸ்கில் செட்ஸை இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்க. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் உலகம் அழியிற வரைக்கும் இருக்கதாமா போகுது. கரெக்டுங்களா? சி, ஹியூமன் ஹெச்ஆர்எம் என்னது? ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஒரு மனுஷங்களை எந்த ஒரு ஏஐயா வந்து கேன் இட் கம் அண்ட் கண்ட்ரோல்? நோ. யூ நீட் அ ஹியூமன் பீயிங், யூ நீட் அ ஹியூமன் டச். எம்பிஏங்கிறது ஹியூமன் டச். ஸோ என்ன நடந்தாலும் வேலை வாய்ப்பு 100% இருக்குமான்னு கேட்டால் பர்சனலி ஐ ஃபீல் எம்பிஏக்குரிய அந்த மதிப்பு இருக்கும். லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஹியூமன் பீயிங் தேவைதானேமா? சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு பர்சன்ஸ் ஆர் ரெக்வயர்ட். யூ நீட் டு லேர்ன் ஹவு டு யூஸ் யோர் ஏஐ டு மேக் யோர் ஒர்க் சிம்பிளிஃபைட். ஃபார் தட், ஆஸ் அ வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம், வி ஆர் 100% கிவிங் ஏஐ ஆல்சோ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் கொடுக்குறோம். ஓகே, சூப்பர். எம்பிஏவோட நாங்கள் இன்டகிரேட் பண்ணிட்டோம். எங்களோட பிஜிடிஎம்ல we keep that as a separate program. ஓகே, இது வந்து கேட்குறதுக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு மேம். ஏன்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆல்ரெடி 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம சிலபஸ் அப்டேட் பண்ணுறோம்னு சொல்லி, அதுக்கேற்ற மாதிரி இதுவும் உள்ள இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் அப்படின்னு எங்களோட பிஜிடிஎம் சிலபஸ்மா எவ்ரி இயர் ரிவைஸ் ஆகும். ஓகே, எம்பிஏ ப்ரோக்ராமோட சிலபஸ் தான் யூனிவர்சிட்டி 3 இயர்ஸ் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுவாங்க. பட் எங்களுடைய பிஜிடிஎம்ன்றது இட்ஸ் ஏஎமோட ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ இதில் எது தேவையோ, வாட் கேன் ஃபெச் த ஜாப் டு த ஸ்டூடெண்ட்ஸ், ஹார்ட் ஆஃப் நெட்வொர்க்கிங்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். ஓகேங்களா? எங்களோட பிஜிடிஎம்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மோர் யூ டூ த நெட்வொர்க், த மோர் இஸ் யோர் நெட்வொர்க். இன்னைக்கு எல்லாமே லிங்க்டின் பேஸ்ட், ரைட்டுங்களா? ஓகே, யூ நீட் டு பி ஆக்டிவ் இன் லிங்க்டின், யூ நீட் டு பி கனெக்டட் வித் த ப்ரொஃபஷனல்ஸ். We every month send our students to NIPM, Madras Management Associations, we send them to lot of various HR Sangams. We are sending the students where they go and meet and interact with the real-time HRs. Okay. Or the company CEOs. We have regular, every week we have guest lecture series where the top companies people, they come and directly interact. So உங்களுக்கு அவங்க கிளாஸ் வந்து இங்கே எடுக்கும்போது you get connected to them, you get connected to them in LinkedIn. அவங்க கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் வரும்போது அவங்களே ஸ்டூடெண்ட்ஸை கனெக்ட் பண்ணுறாங்க. ஏஎம்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோமா. ஏஎம் டஸ் நாட் கிவ் யூ ஃபிஷ், இட் டீச்சர்ஸ் யூ ஹவு டு கேட்ச் த ஃபிஷ். இது ஒரு அருமையான ஒரு சைனீஸ் ப்ராவர்ப். ஏன்னா இஃப் ஐ கிவ் யூ அ ஃபிஷ் யூ வில் பி டிபெண்ட் ஆன் மீ, பட் இஃப் ஐ டீச் யூ ஹவு டு கேட்ச் த ஃபிஷ் யூ வில் பி இண்டிபெண்ட். லைஃப் லாங் யூ கேன் ஃபீட் யோர் செல்ஃப். ஸோ டே ஒன்ல இருந்து நீ இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டான்றதுலாம் இல்லை. இங்க வந்ததுக்கு அப்புறம் எவ்ரிபடி ஷுட் லேர்ன் ஹவு டு இன்ட்ராக்ட் வித் அதர்ஸ். நான் அதுதான் உங்களுக்கு சொன்னேன். நிறைய பேர் பேசாதது காரணம் யாருக்கும் பேச பிடிக்காம இல்லை. A man is a social animal. The only problem is will he get rejected by speaking something wrongly. இதுதான் நிறைய பேரை பேச விடாம பண்ற விஷயம். இங்க நாங்க சொல்லி தரது என்னன்னா, ஒரு சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழாம கத்துக்கவே முடியாது. உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? ஓகே, கீழே விழாம கத்துக்கிட்டீங்களா? எனக்குலாம் என் காலில் வந்து 6 தையல் இருக்குது. நான் சைக்கிள் எடுத்துட்டு போய் டைரக்டா காவால விட்டுட்டேன் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது. ஓகே, அதுக்காக சைக்கிள் ஓட்டுறதை நிறுத்திட்டேன்னா இல்லை. இட்ஸ் அ ரேஸ். யூ டூ மிஸ்டேக்ஸ். ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ் யூ லேர்ன் வாட் யூ ஆர் நாட் சப்போஸ் டு டூ. ப்ரெசன்டேஷனோ இல்லை நீங்கள் ஒரு செமினாரோ எதுவும் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் யூ லேர்ன் டு அட்ரஸ் த பீப்புள், தென் வி வில் ரெக்டிஃபை. தப்பு பண்ணாதானங்க திருத்த முடியும். நாங்க நிறைய பசங்களுக்கு சொல்றது என்னன்னா, தப்பு பண்ணுங்க, நாங்க எதுக்கு இருக்கோம், திருத்துறோம். So that you don't go and do that mistake into the corporate. That is the reason we are able to tell 100% placement assurance. And also second year படிக்கும் போது internship with a stipend of 20 to 33,000. Best part, மேம் அதுக்கு ஏதாவது உங்களுக்கு கேரண்டி இருக்கான்னா 2த்துக்குமே கேரண்டி இருக்கு. ஓகே, செகண்ட் இயர் நீங்க உங்களுடைய இன்டர்ன்ஷிப் வித் ஸ்டைபண்ட் ஆஃப் 20 to 33,000 கிடைச்சதுக்கு அப்புறம் தான் உங்களோட செகண்ட் இயர் ஃபீஸே நீங்க பே பண்ணுவீங்க. ஏஎம் பொறுத்த வரைக்கும் ஃபீஸும் பார்த்தீங்கன்னா 4 இன்ஸ்டால்மெண்ட்டாக தான் வாங்குறோம். வி டோன்ட் கலெக்ட் இட் அஸ் அ சிங்கிள் ஷார்ட் பேமெண்ட். ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபீஸ் பேமெண்ட் இன் த மந்த் ஆஃப் ஜூன், செகண்ட் செமஸ்டர் ஃபீஸ் இன் த பேமெண்ட் ஆஃப் ஜான்வரி ஆர் பிப்ரவரி, தேர்ட் செமஸ்டரோட ஃபீஸு
ஜூன் ஆர் ஜூலை ஆர் ஆகஸ்ட் இந்த 3 மாசம் தான் இன்டர்ன்ஷிப்போட பீரியட் ஸ்டார்ட் பண்றது. அதுல இருந்து 9 மாசம் அவங்களோட இன்டர்ன்ஷிப். அவங்களோட இன்டர்ன்ஷிப் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க பே பண்ணுவாங்கன்றத MBA ஓட இனாகிரேஷன் அவங்க டே 1 ஜாயின் பண்ணும்போதே அவங்களுக்கு அந்த மேடையிலே வச்சு கொடுத்துருவோம் உங்களோட நேம் போட்டு. ஸோ தட் இஸ் யுவர் 100% ப்ரூஃப் கேரண்டி தட் யூ ஆர் கோயிங் டு கெட் யுவர் இன்டர்ன்ஷிப் வித் அ ஸ்டைபண்ட். மேம் இன்டர்ன்ஷிப் மட்டும் தான் வாங்கி கொடுப்பீங்களா? அப்போ பிளேஸ்மெண்ட் என்ன? ஏம்மா இன்டர்ன்ஷிப் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இன்டர்ன்ஷிப்பே 100% உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்க MBA முடிக்கும் போது யூ ஆர் சம்படி வித் 9 months ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, யூ ஆர் நோ மோர் அ ஃப்ரெஷர். திரும்பவும் நான் சொன்னேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வில் ரெக்ரூட் யூ இன் டு அ ஃபுல் டைம். இஃப் நாட், we have our placement assurance program through which we will be scheduling you the interview. And the package starts with 4.5 lakh to 16 lakh per annum if you are a fresher. Yeah. மேம் இந்த பாயிண்ட் நீங்கள் சொல்லணும். என்னென்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க நீங்கள் வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு உங்களோட பேலன்ஸ் அமௌண்ட் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி இருக்கும்பொழுது கன்ஃபார்ம் உங்களுக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறது ஒரு கேரண்டீடான விஷயம். 100%. 2026ல ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் 2028 மேல நான் உங்களுக்கு சொன்ன எக்ஸாம்ஸ் இப்போ முடியுதுன்னு மேல யூ வில் பி கம்ப்ளீட்டிங் யுவர் MBA. மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க எங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணாங்களோ அங்கேயே ஃபைனல் பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த மே மந்த்தில் ஷெடியூல் ஆகிடும். மீதி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுடைய ஃபைனல் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு we take 3 months ஆஃப் டைம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஓகே, இந்த 3 மாதத்துக்குள்ள அவங்களுடைய ஃபைனல் பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஸ்டார்ட் பேயிங் தேர் பேலன்ஸ் ஃபீஸ். மேம் இது எப்படி மேம் உங்களால் பண்ண முடியுது? ஏன்னா உள்ளே வரும்போது ஃபுல் பேமெண்ட் கட்டிட்டதுக்கு அப்புறம் தான் இப்போ ஸ்கூல்ஸ்லேயே அப்படி தான். நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ந்தீங்கனாலே அதுதான் ப்ராசஸ். நீங்கள் ஃபுல் பேமெண்ட் கட்டணும். ஆர் உங்களுக்கு செகண்ட் டேர்ம் வந்து சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயாச்சும் நீங்கள் கட்டணும்னு. நீங்கள் முடிச்சு வெளியே போனதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் கட்டலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து அது எப்படி மேம் முடியுது உங்களால்? AM பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு அஃபோர்டபுளான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் அவங்களோட ட்ரீம் ஆஃப் MBA ஷுட் கம் ட்ரூ வித் அ பிளேஸ்மெண்ட். இதுதான் எங்களோட மோட்டோ. அதனால தான் we are very clear. We want the student who has the fire in the belly. எங்களோட ஓட்டத்துக்கு ஈடு இணையா ஸ்டூடெண்ட்டும் எங்களோட ஓடணும். நாங்கள் தயார். 2 கை தட்டினாதான் ஓசை, ஒரு கை நாங்கள் தயார். உங்களை ட்ரைனிங் பண்ணுறதுக்கும் நாங்கள் தயார். உங்களை இன்டர்ன்ஷிப் நல்ல கம்பெனியில் 20,000 ரூபா உங்களுக்கு வாங்கி கொடுத்து இன்டர்ன்ஷிப் 20,000 33,000 ரூபாயில் போடுறதுக்கும் தயார். அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த 9 months நீங்கள் முடிச்சோன்னா உங்களுக்கு ஒரு 4.5 லேக்லேருந்து 16 லேக்குக்கும் நான் கொடுக்கறதுக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் நாங்கள் தயார். அதனால தான் எங்களுடைய செகண்ட் இயர் ஃபீஸ் மேலேயும் நாங்கள் பெட் பண்ணுறோம். எங்களுடைய இன்னொரு பார்ட் ஆஃப் த MBA ஃபீஸ் மேலேயும் நாங்கள் பெட் பண்ணுறோம். எங்கள் செகண்ட் இயர் ஃபீஸை வந்து நாங்கள் இன்டர்ன்ஷிப்பில் பெட் பண்ணுறோம். எங்களோட இன்னொரு ஃபுல் பார்ட் ஆஃப் த ஃபீஸில் ஒரு 10 to 25% ஃபைனல் பிளேஸ்மெண்ட்டில். ரொம்ப சிம்பிள். எங்களுக்கும் அந்த ஒரு ப்ரெஷர் இருந்தால் தான் நாங்களும் பிளேஸ்மெண்ட்ஸை நோக்கி ஓடுவோம். இது ஒரு நாங்கள் கண்டுபிடிச்ச ஒரு மாடல். ஓகே, வாட் அதர்ஸ் டசன்ட் டூ. ரொம்ப சிம்பிள். நாங்கள் MBA பிஸ்னஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சப்ப எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு we had a program called as குளோபல் எக்ஸ்போஜர் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ யூரோப்புக்கு கூட்டு போயிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸை. சிங்கப்பூர் போயிருக்காங்க, மலேசியா, துபாய் இதெல்லாம் போயிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நம்மள மாதிரி இருக்க இன்னொரு B ஸ்கூல்ஸும் என்ன பண்ணுறாங்க, ஃபாரின் ட்ரிப். ஓகே, நான் லேப்டாப் கொடுக்குறேன், நீயும் லேப்டாப் கொடுக்குறேன். அப்போ ஏதோ ஒரு USP இருக்கணும். உங்கள் காம்படிட்டர் அதை வந்து they should not dare to touch. அப்போ வந்தது தான் earn while you learn and pay after placement. இப்போவும் இதுலேயும் நிறைய பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்ன்ஷிப் நாங்களும் ஸ்டைஃபண்டோட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. நாங்கள் அவங்க எல்லாருக்குமே சொல்கிற ஒரே ஒரு ஆன்சர் இதுதான். அவங்க கேரண்டி கொடுக்குறாங்களா, என்னுடைய செகண்ட் இயரோட ஃபீஸை உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் ஸ்டைஃபண்டோட வாங்கினதுக்கப்புறம் கட்டுங்கன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க உங்களுக்கு கொடுக்குறது பேர் கேரண்டி. இல்லையா, அதுக்கு பேர் அசிஸ்டன்ஸ். 200 பேர் படிக்கிறான், 50 பேருக்கு இன்டர்ன்ஷிப் கிடைச்சிது, 80 பேருக்கு வேலை கிடைக்கிறதுங்கிறது வேற. 100 பேர் படிக்கிறான், 100 பேருக்கும் இன்டர்ன்ஷிப் கிடைக்குது, 100 பேருக்கும் வேலை கிடைக்குதுங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் த அச்சீவ்மெண்ட். AM moves towards achievement. I am there in the industry for the last 23 years. 2003ல என்னோட career ஸ்டார்ட் பண்ணேன். I am one of the co-founder of the business school and I am one of the proud successful women entrepreneur in Chennai. I am into almost 5 verticals of business. Okay. Education industryல மட்டும் நான் இல்லை. I am a doctorate in management and basically I started my career as a professor, grown as a director and co-founder of the business school. அது மட்டும் இல்லாமல் today I am into the packaging industry. We have a company manufacturers also for wooden pallets. Okay, இது இல்லாமல் we are also into the hotel industry. Alright,
ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 வெர்டிகல்ஸில் வி ஆர் தேர் இன் டு த பிஸ்னஸ். என்னுடைய இந்த வேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். மல்டி டாஸ்கிங் நான் நிறையவே பண்ணியிருக்கேன். என்னுடைய நேரடி சூப்பர்விஷனில் என்னால் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணி எங்களை மாதிரியே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே நம்பிக்கை இருக்கிற ஒரு 100 பேர் அவங்களுக்கான இடம் தான் ஏஎம் பிஸ்னஸ் ஸ்கூல். We don't believe in fantasy. Okay. I'm a person who never believes in fantasy. I believe in a systematic hard work. உனக்கு கரெக்டான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து கொடுத்து இந்த பாதையில நீ போய் சேர்ந்த அப்படின்னா நீ எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறியோ அங்கே போக முடியுன்ற கேரண்டி எங்களால் கொடுக்க முடியும். அது எங்கேருந்து வருதுன்னா எக்ஸ்பீரியன்ஸில். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயத்த ஐ வாண்டட் டு கன்வே டு த பேரண்ட்ஸ் ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ். ஏஎம் பிஸ்னஸ் ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்டை வந்து நாங்கள் ஒரு கமாடிட்டியாக நினைக்கல. திஸ் இஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ் அ பிளேஸ் டு மேக் மணி. திஸ் இஸ் ஆல்சோ அ பிளேஸ் வேர் சர்வீஸ் இஸ் தேர். பிகாஸ் நீங்கள் ஒரு 10th சரியாக பண்ணல, 12th இருக்குது. ஒரு 12th சரியாக பண்ணல, ஒரு யூஜி டிகிரி இருக்குது. ஒரு யூஜி டிகிரியும் சரியாக பண்ணலன்னா உங்களோட ஃபைனல் லைஃப் லைன் போட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே பிஜி படிக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய லைஃப் லைன் போட். நீங்கள் எங்களை நம்பி வர்றீங்க. எந்த நம்பிக்கையில்? இங்கே படித்தா வேலை கிடைக்கும். நாங்கள் திரும்பவுமே எல்லா இன்டர்வியூலும் நான் கிளியராக சொல்கிறேன், இது மேஜிக் கிடையாது. கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. ஆனால் அது ரொம்ப பெரிய கஷ்டம் கிடையாது. ஈஸியாக அதை எப்படி பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போகலான்ற ஃபார்முலா எங்ககிட்ட இருக்குது. அந்த ஃபார்முலாக்கு ஏற்ற வெறும் 100 ஸ்டூடெண்ட்டை மட்டும்தான் எங்களுடைய நேரடி கண்காணிப்பில் எங்களால் ட்ரெயின் பண்ண முடியும். அந்த 100ல் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா come to AAM Business School. Our campus is located at Chennai, Nungambakkam. This is our 16th batch of MBA. 16 batches போயிருக்கிறாங்க. ப்ளஸ் 1000+ MBA ஸ்டூடெண்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பிளேஸ்டாக இருக்கிறாங்க. ஏஎம்லேருந்து படிச்சுட்டு போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு சில குவாலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த குவாலிட்டிஸ் கார்பரேட்டில் அதிகமாக எதிர்பார்க்கப்படுற குவாலிட்டிஸ். ஓகேங்களா? அதை தான் நாங்கள் இங்கேருந்து சொல்லி கொடுத்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்புகிறோம். ஓகே மேம். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய நாலேஜும் ஷேர் பண்ணியிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு எம்பிஏ படிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்களோ ஆர் யூஜி முடிச்சுட்டு எம்பிஏ படிக்கணும்னு ஐடியா இருக்கோ இல்லையோ இந்த வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பயங்கர நாலேஜ் கெயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் மேம். ஏன்னா ஒரு ஒர்க் ஸ்பேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல இருந்து நம்ம படிக்கும்போது எதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா? ஒரு ஐடியா இல்லாமல் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு பயங்கர இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மேம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச் மேம்.